நீ நிறைய விசுவாசம் தான், நிறைய ஜெபிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் மார்க்கு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பர்ஸு எவ்வளோ பெரிய பர்ஸாக இருந்தாலும் அது முக்கியம் இல்லை, உள்ள பணம் இருக்கணும். ஆமாம், 5000 ரூபாய்க்கு பர்ஸை வாங்கிட்டு கடைக்கு போய் உள்ள திறந்து பார்த்தா 2 ரூபா வச்சுருந்தீங்கன்னா, இதுதான் சிறப்பான ஜபம், அலங்கரிக்கப்பட்ட ஜபம். உள்ள பார்த்தா விசுவாசம், பார்ப்போம் அப்படின்னா 2 ரூபா கிழிஞ்ச நோட்டு வச்சிருக்கான்னு அர்த்தம். சிலர் என்ன செய்கிறாங்க, பழைய பர்ஸை வச்சிருக்கிறாங்க, ஜெபிக்கவே தெரியாதவங்களுக்கு, திறந்தா உள்ள 2000 நோட்டாக வச்சிருக்கிறாங்க. இப்போ கடைக்காரன் உங்கள் பர்ஸை பார்க்குறதே இல்லை, பர்ஸுக்குள்ளே இருக்க நோட்டை மட்டும்தான் பார்ப்பான். பரலோகம் உங்கள் ஜபத்தை பார்க்குறதே இல்லை, ஜபத்துக்குள்ளே உங்கள் விசுவாசத்தை மட்டும்தான் பரலோகம் பார்க்குறது. ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சிப்படுகிறீர்கள். இன்னையிலேருந்து உங்கள் மைண்டு ஃபெய்த் டெவலப்பிங்காக மாறட்டும். உங்களால் உங்கள் ஃபெய்த்தை டெவலப் பண்ண முடியும். தட் மீன்ஸ் இன்றைய உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுடைய குவாலிட்டியை விட நாளைக்கு காலையில் விடியும் போது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வேறு ஸ்டாண்டர்டில் இருக்க முடியும்னு சொல்ல வரேன். இஃப் யூ ஹாவ் மோர் ஃபெய்த், யூ ஆர் அ ரிச் மேன் in heaven. You are considered as a rich man in spirit world. நான் சொல்ற புரியுதா? விசுவாசம் அதிகம் உள்ளவர்கள் ஆவி மண்டலத்திலே பணக்காரர்களாய் பார்க்கப்படுகிறார்கள். ஏன்னா பூமியில பர்ஸ்ல ரூபா வச்சிருக்கேன் பணக்காரன், ஆவி உலகத்தில் ஃபெய்த் வச்சிருக்கேன் பணக்காரன். அதான் பைபிள் சொல்லுது, உலகத்தில் ஐஸ்வர்யவான்களை விசுவாசத்தில் தரித்திரராய் வைத்திருக்கிறார். இங்கே நிறைய காசு வச்சிருப்பான், நினைச்சதை வாங்கிடலாம். ஆனால் ஆவி மண்டலத்தில் ஒரு காய்ச்சலை சுகப்படுத்த கூட அவன்கிட்ட என்ன இருக்காது, ரூபா இருக்காது. ரூபா என்னது? ஆனால் ஆவி மண்டலத்தில் விசுவாசம் நிறைய வச்சிருக்கிறவன் நினைச்சதெல்லாம். Do you want to be a rich man in spirit world? Say amen. Come on, say I want to be a rich man. ஆமாம், உன்னை பழைய மோகன் பாட்டான்னு கேட்டக்கூடாது, இதை சொன்னாலும் பா. Come on, say I want to be a rich man. Come on, say நான் I want to be a rich man. நான் ஆவி மண்டலத்தில் ஒரு பணக்காரனாய் இருக்க விரும்புகிறேன். நான் நினைச்சதெல்லாம் வாங்கணும் ஆண்டவரே. இந்த விசுவாச செய்திகள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நீங்கள் வாங்கத்தக்கதாக. ஆமென். நான் சொன்னார் வள்ளுவர், பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னார். வள்ளுவர் தானே? தப்பா என்ன மன்னிச்சுக்கங்க. அப்ப அங்க பொருள் கிடையாதான், அங்க அருள். அப்ப அந்த அருள் என்ன செய்யுது, அங்க உங்களை பணக்காரனா வச்சிருக்கு. அருள் மீன்ஸ் கிரேஸ். கிரேஸ் கிரேஸ் gives you faith. If you have more faith, you are considered as a rich man in spirit world. ஓகேயா? புரிஞ்சிருச்சா? ஸோ அதனால் இனிமேல் எதை கூட்டலாம்லாம் பார்க்காதீங்க, ஒன்றை கூட்டணும்னு நினைங்க, உங்கள் ஃபெய்த் லெவலில் கூட்டணும்னு நினைங்க. ஆமாம், கர்த்தர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். கர்த்தர் வரமாட்டேன்து, கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமாம், அந்த இடத்துக்கு வந்துருங்க. திரும்ப அந்த கதை சொந்த கதையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. போன வாரம் எந்த விட்டேன் அப்படின்னு இந்த வாரம் தொடர் கதையெல்லாம் கிடையாது. இது முடியுது இயேசு நாமத்தில் உங்கள் பிரச்சனை. சரி, அது பாட்டுக்கு சரியாயிடும் சார், அது பாட்டுக்கு சரியாயிடும், நீ யோசிக்கவே வேணாம். ஆமென் சொல்லுங்கள். ஓகே, இந்த விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். when only you have faith, அதுதான் இட்ஸ் a witness. அடுத்து வாசிங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அடுத்து விசுவாசத்தினாலே, விசுவாசமானது நான் அப்படியே லைட்டாக சொல்லிட்டே போகிறேன். விசுவாசமானது உலகமானது தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்கள். கமான் சே. எதில்? கமான் சே. கமான். வார்த்தையினால். சூரியன், the visible சூரியன், the visible sun was created by invisible word. All the visible creatures were created by the invisible word. So உங்க word is invisible, கண்ணுக்கு தெரியாது. ஆனா கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லாத்தையும் இந்த invisible word visible கொண்டு வந்துரும். இன்னைக்கு இந்த சர்ச்சில்
இனி அடுத்து ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். இப்போ இதுக்கு வரேன். இவ்வளோ தான் இருந்துச்சு இந்த இடம். தரையில் மண்ணு தான் இருந்துச்சு, மேலே ஷெட்டு கூட இல்லை, ஷெட்டு மட்டும் இருந்துச்சு, சைடில் காம்பவுண்டு வால் கூட கிடையாது. அப்போ தரையில் ஸ்தலமே போடலை. ஆராதிக்கிற ஸ்தலத்தில் என்ன இல்லை, ஸ்தலமே இல்லை. வாட்ஸ் தட்? என்னது, நம்ம ஃப்ளெக்ஸை தான் விரிச்சிருக்கிறோம். அப்போ நான் பெங்களூர் போயிட்டுருக்கிறேன், இங்கே ஆண்டனி யாராக இருக்கிறாங்க, நான் அங்கேருந்து ஃபோனை போடுறேன். அண்ணே அடுத்த வாரத்துக்குள்ளெல்லாம் சரியாயிரும். ஒரு ஒரு 50-60 பேர் வருவாங்களா, 70 பேர். வெறும் வார்த்தை தான் பேசணும். வந்துடும், சேர்ஸ் வந்துடும், பில்டிங் வந்துடும், எல்லாம் வந்துடும். ஒரு 30,000 ருபீஸ் கையில் இருந்துச்சு. ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஒரு 1 மந்த் இருக்குமா, 1 மந்த் அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கூட இருந்திருக்கலாம், ஆனால் அந்த மணி இதாகிறது. எல்லாம் வந்துச்சு. ஒரே ஆள் வந்தாங்க, ஒரே ஆள் சேர்ஸை வாங்கி போட்டாங்க. சர்ச்சில் இல்லாத ஆட்கள், அதான் சொல்லுவேன். அப்போ லைவ்லாம் போகல, அது நீங்கள் பார்த்துக்கணும். நல்லா தெரிஞ்சுக்காங்க, எந்த ஆசீர்வாதமும் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளாக அல்ல. புரியுதா? ஒரு மேஜை இருக்குது, அந்த மேஜை காணப்படுகிறது. இது தோன்றப்படுகிறது தான் வருது. தோன்றப்படுறது எது? மரம். மேஜை மரத்துலேருந்து வருது. A visible table is made by a invisible wood. புரியுதா? கண்ணுக்கு தெரிகிற வச்சா கண்ணுக்கு தெரிகிற செய்கிறோம். இதுக்கு பேர் தான் மேக்கிங். ஆனால் கிரியேஷன்றது வேற. கிரியேஷன்றது மேக்கிங் கிடையாது. மேக்கிங்கிறது இருக்கிறத வச்சு செய்கிறது. கிரியேஷன்றது ஒன்றுமே இல்லாமல் செய்கிறது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் பணக்காரனாக முடியுமா, முடியாதா? உங்கள் கடன் அடையுமா, அடையாதா? உங்கள் வியாதி சுகமாகுமா, ஆகாதா? ஏனென்றால் காணப்படுகிறவர்களை வைத்து நீங்கள் தோன்றப்படுகிறவர்களை சிருஷ்டிக்கவில்லை. காணப்படாத தேவனுடைய வார்த்தையை கொண்டு காணப்படுகிறவர்களை சிருஷ்டிக்க உங்களால் முடியும். The invisible word, it creates the visible blessings. Invisible word. நீங்கள் சொல்லும்போது இது எல்லாமே, சார் என்னை சுற்றி ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா சார் அப்படின்னு கேள்வியோடு நீங்கள் அமர்ந்தீங்கன்னா, சூரியனை பார், சந்திரனை பார், நிலாவை பார், நட்சத்திரத்தை பார், மரத்தை பார், செடியை பார், கொடியை பார், உயிரினங்களை பார். இவைகள் எல்லாம் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது உண்மை என்றால், அந்த வார்த்தையை பேசினவரே உங்களுக்கும் அந்த வார்த்தையை பேசியிருப்பார் என்றால், அந்த வார்த்தை சற்றும் வல்லமை குறையாமல் இன்றைக்கும் உங்களை சுற்றி அற்புதங்களை சிருஷ்டிக்கும் என்பதில் மாற்றமே கிடையாது. This is what a man who is connected with the spoken word of God. He is not led by the information, he is led by the strong God's word. அப்படி இருங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். யூ மஸ்ட் பி லெட் பை ஸ்ட்ராங் காட்ஸ் வேர்டு. உங்க மனசுல ஒண்ணே தான் ஓடிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. அதுதான் உங்களை கைட் பண்ணணும், அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அது உள்ள இருந்து அப்படி நீங்க வெளியில அந்த வார்த்தையை வாயிலிருந்து வெளியே வரும்போது சிருஷ்டித்துரும். அதே பவர் இன்னைக்கு வேர்டுக்கு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. சேம் பவர். நீங்க தும்ப விட்டுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, தும்புனா என்னன்னு தெரியல, ஏதோ காலகாலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கோம், அதாவது எதை பிடிக்கணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லை பிடிக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்போ பஸ்ஸை திருப்புறதுக்கு டயரை பிடிச்ச கதை தான். ஸ்டேரிங் எப்படி? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு அழகாக ஒன்று தேவன் சொல்லியிருக்காரு. என்னன்னா, விசுவாசம். தேவனுடைய வார்த்தையின் பேரில் வைக்கிற விசுவாசம். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது அது சிருஷ்டித்துரும். சார், இந்த இரவு நீங்கள் உங்கள் உலகத்தை சிருஷ்டிக்க முடியும். தேவன் முழு உலகத்தையும் சிருஷ்டிக்கவில்லை என்கிற அதிர்ச்சியான உண்மை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம் சார், அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன நீ சரியாக இருக்கலன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தேவன் ஏதேன் தோட்டத்தை மட்டும்தான், தம்பி அந்த பாட்டுக்கு அப்புறமேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்படி என்ன ஃபாலோ பண்ணினேன். தேவன் ஏதேனை மட்டும்தான் சிருஷ்டித்தார். பூமி முழுவதும் மரங்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆனா
தேவன் ஒரு 3000 ஏக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எந்தளவு உண்மைன்னு தெரில. இதை மட்டும் சிருஷ்டித்து கனிதர் மரங்கள் எல்லாம் கொடுத்தாராம். பைபிள் இன்னொரு இடத்துல சொல்லுது, 2ஆம் அதிகாரத்தில், பூமி முழுவதும் இன்னும் மரங்கள் கனிதரும் விருட்சங்கள் தோன்றவில்லை, பண்படுத்த மனிதனும் இல்லை. மனிதன் தான்ல, எங்க இருந்தான்? உள்ள இருந்தான். அவனுக்கு எல்லாத்தையும் படைச்சாரு. அப்ப தேவன் என்ன மனுஷன் கொடுத்தாருன்னா, நான் ஏதேனை சிருஷ்டித்துறேன், நீ ஏதேன் மாதிரியே ஒரு உலகத்தை சிருஷ்டி. அந்த தேவன் ஆதாம் கொடுத்த வீட்டில் போய் 1ஆவது 2ஆவது இப்போ போய் வாசிங்க, வேற மாதிரி தெரியும். அதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ணிடுறாங்க தேசரியாரும். இப்போ இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்கும்போது அதுக்கு மாடலாக தான் ஏதேனை வச்சார். உங்கள் 2 பேருக்கு நான் எப்படி ஏதேனை இவ்வளோ சிறப்பாக படைச்சேன். இந்த உலகத்தை யூ மஸ்ட் எக்ஸ்டெண்ட் த கார்டன் ஆஃப் ஈடன். தட் வாஸ் த ப்ராஜெக்ட் கிவன் டு ஆடம். ஆதாம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான்னா, இவன் வந்து உம்மாலே மதுரை தாண்டுவேன்னு சுவரேறி குச்சி வெளியே போயிட்டான். ஆமாம், சென்ட்ரல் ஜெயிலில் போய் பிரசங்கம் பண்ண போன ஒருத்தர் வந்து இந்த பிரசங்கம் பண்ணிட்டார், உம்மாலே நான் மதுரை தாண்டுவேன் அப்படின்னு. ஒன்று அதை விசுவாசத்தோடு கேட்ட ஒருத்தன் அன்னைக்கு நைட்டு தப்பிட்டான். ஆகவே இந்த செய்தி எங்கே பிரசங்கிக்க வேண்டும் என்பது முக்கியமானதாக இருக்கார். அவன் விசுவாசிட்டான் வார்த்தையை. காட்ஸ் பிளானை மனுஷன் சிருஷ்டிக்க வேண்டும் என்பது இன்றைக்கு நீங்கள் சிருஷ்டிக்கலாம். நீங்கள் சிருஷ்டிக்க முடியும். தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லும்போது, சார் நான் கேட்குறேன் சார், நான் என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் என்ன செய்கிறேன்? ஒன்றுமே செய்கிறதில்லை. எத்தனையோ நண்பர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், பேர் சொல்ல மாட்டேன். நானும் வேலை இல்லாமல் தான் இருக்கிறேன். நான் மம்பட்டி பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருக்கேனா? நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் பேச பேச ஜனங்களுக்குள்ள, சார் இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, என் வாழ்க்கையில் இதை செஞ்சுட்டாரு, இங்கே வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது, இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது. என்ன வேலை செய்கிறேன்? பேசுகிற வேலையை செய்கிறோம். 6 நாள் தேவன் வேலை செய்தாரு. என்ன வேலை செஞ்சாரு? மம்பட்டி எடுத்த வேலை பார்த்தாரு? இல்லை வாய்க்கா வரப்புல தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாரா? இல்லை, 6 நாளும் பேசினார். கையத்தட்டு, பேசு பேசு பேசு. Faith always speaks the solution, not the problem. வேலை இல்லாத சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஃபினான்ஷியல் அப்படியே தான் இருக்கிறாங்க. இப்போ நானும் வந்து வேலை இல்லாமல் தான் இருக்கிறேன். ஆனால் எங்கள் 2 பேருக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, நான் பேசுகிறேன். இந்தியாவில் இருக்கிற 3 பேருக்கு வேலை இல்லாதவர்கள் நானும் ஒருவன். ஆனால் நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களை சுற்றி சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சிருஷ்டியுங்கள். வாசிமா அந்த வசனத்தை புரியும். 3ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். உலகம் இல்லையா? எப்படி? பிளானட்ஸை தாண்டி மில்கி வே, ஸ்டார்ஸ் பெருசாயிட்டே போகுது. ஒன்று தெரியுமா? கேலக்ஸி பெருசாயிட்டே போகுது, டெய்லி எக்ஸ்பேண்ட் ஆகுது. டு யூ நோ? சயின்டிஸ்ட் டெய்லி புது ஸ்டார்ஸை பார்க்குறாங்களாம். ஒரு அறிவுபடுத்த அறிவாளி ஒருத்தன் நாத்திகன் கேட்டான், அதை யூடியூப்பில் போட்டு அதை ஒரு மில்லியன் கணக்கில் பார்த்துருக்குறாங்க. நல்ல வேலை ஆதாம் பாவம் செஞ்சால் மரணம் வந்துருச்சு, இல்லாட்டி இவன் பிள்ளையை பெற்று போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்களுக்கு இடம் நெருக்கடி ஆயிருக்கும். ஆஹா, எங்கடா இருந்த எவ்வளோ நாளா நீ? ஒன்று தானே நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பிள்ளை இல்லாத வீட்டில் கிளம்பி துள்ளி விளையாண்டானா, அதனால் அறிவில்லாதவங்க மத்தியில் இவன் தங்களை அறிவாளியாக காட்டிக்கிறாங்க. ஏண்டா இவ்வளவு படைச்ச கடவுள் மக்கள் பெருகுனா, நல்ல வேலை தம்பி, இதை நான் யோசிக்காமல் போயிட்டேனே அப்படி நான் சொல்லுவார். கேலக்ஸி எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, அது மாதிரி இந்த எர்த்தும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். ஆதாம் பாவம் செய்த போது எர்த்து சபிக்கப்பட்டது. மரணம் ஆதாமுக்கு மட்டும் வரல, எர்த்துக்கு வந்துருச்சு. அதனால எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய எர்த்து அப்படியே நின்றுச்சு. ஆதாம் பழத்தை புசியாது இருந்தான் என்றால் இந்த எர்த்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். Can you believe it? I don't bother whether you believe it or not. நீங்க நம்பலனா உங்களை உடனடியாக கீழ்ப்பாக்கத்தில் போய் சேர்க்கணும். ஏன்னா நீங்க ஈஸியா நம்புறதை நம்ப மாட்டேன்றீங்க.
அது ஈஸி. இம்புட்டோண்டு விதையில 15 அடிக்கு மரம் வருதுல்ல, வருதா இல்லையா? அதை பார்த்த பிறகும் இந்த உலகத்துக்குள்ள இருந்து இது எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி இந்த எர்த்து வளரும்னு உன்னால நம்ப முடியலன்னா கட்டாயம் உன்னை கீழ் பக்கத்தில் சேர்க்கணும். என்ன கண்ணுக்கு எதிராகவே தெரியுது, ஒரு ஆலமரம் நிற்குது சார் 20 அடி உயரத்துக்கு. எங்கேருந்து சார் வந்துச்சு? சின்ன விதையிலிருந்து. இதுக்குள்ள 20 அடி ஆலமரத்தை உள்ள வைக்க முடியும்னா இந்த எர்த்துக்குள்ள நீ நாத்திகன் என்று பெயர் பெறுவதற்கும் தகுதி இல்லாதவன். நாத்திகன் என்ன ஒரு பேசிக் அறிவு வேணும். இவன் ஃபாரினர்ஸ் இவங்க எல்லாம். சரி, ஓகே. கர்த்தர் இப்போ என்னன்னா, விசுவாசத்தினாலே உலகங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதாம். அடுத்து வாசிங்க. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் எல்லாம் சொல்லுங்க. காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பத்தீங்களா? ஒரு மரத்தை செய்யறதுக்கு, ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு கோட்டையெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்குவாங்க. இப்போ திடீர்னு இந்த மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோட்டை செஞ்சுருப்பாங்க, மக்கள் அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கிட்டு போய் பார்த்தா கிரவுண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகள்னாலே உண்டானது. ஏற்கனவே இருக்க கார்ட்போர்டு அது இதெல்லாம் வச்சு பெயிண்ட் பண்ணி செஞ்சாங்க. இந்த உலகத்தை படைக்கிறப்ப அவர் ஒரு 10 கட்டு விறகு தூக்கிட்டுலாம் வரல. 4 கோடாரை தூக்கிட்டு வந்து, தம்பி அங்கங்கு மரங்களை வந்து நம்ம வந்து தோட்டாதண்ணி மாதிரி செய்யணும் அப்படிலாம் பண்ணலை. பை வேர்டு கைதட்டு. வேர்டு 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 வேர்டு. கிரியேட் யுவர் வேர்ல்டு by God given word. ஆமென். பேசுங்க. எதை பேச? வா அப்படி வா. இத்தனை வருஷம் கொடுத்த அம்புட்டு வாக்குத்தத்தத்தையும் தொலைச்சிட்டு இப்போ எதை பேச? இப்போதான் பேசணுன்ற மூடுக்கே வந்திருக்கிறான். அதை வாங்குறப்ப நீ எப்படி வாங்கியிருக்கணும்? இதை பேசணும் அப்படின்னு வாங்கியிருக்கணும். உங்கள் வாழ்க்கையை சுற்றி ஆசீர்வாதங்களை சிருஷ்டியுங்கள். நீங்கள் தேவர்கள், அதை மறந்து போக வேண்டாம். நான் பேச வந்தது 4வது வசனம். இன்னைக்கு அதை பேச முடியாது. அதாவது exercise your faith when you are in comfort, even in comfort zone. நல்லா வெல் செட்டில்டாக இருக்கும்போதே ஃபெய்த்தை எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஃபெய்த்துன்றது பிரச்சனை வர நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம். ப்ராக்டிஸ் பண்ண ஃபெய்த்து இன்க்ரீஸ் ஆகும், டெவலப் ஆகும். விசிபிள் வேர்ல்டு பை இன்விசிபிள் வேர்ல்டு. விசிபிள் வேர்ல்டு பை இன்விசிபிள் வேர்ல்டு. யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வேர்ல்டு. உங்களுடைய சொந்த உலகத்தை நீங்களாகவே சிருஷ்டித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு என்ன நடக்கும்? அவர் சொல்வார், உனக்கு என்ன நடக்கும்னா அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். உனக்கு என்ன நடக்கும்னா அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். உனக்கு என்ன நடக்கும்னா அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். ஓ உலகம் எப்படி இருக்கும்? அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். ஓ உலகம் எப்படி இருக்கும்? அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். அவற்றை வந்து நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னபோது நீ விசுவாசிக்கிறான்னு கேட்டார். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை எதன் அடிப்படையில் இயக்கப்படுகிறது? சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எதன் அடிப்படையிலே தரம் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் எல்லாம் பதில் சொல்லுங்க. அக்கார்டிங் டு மை ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க. இட் இஸ் நாட் அக்கார்டிங் டு மை ப்ரேயர் ஆர் அக்கார்டிங் டு மை ஹோலினஸ், அக்கார்டிங் டு மை டிசிப்ளின், அக்கார்டிங் டு மை so and so. இப்போ இந்த ப்ரேயர் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபெய்த்தோட கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு மீனிங்கே வேற. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் டீட்ஸ் பட் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபெய்த். ஃபெய்த் வந்து காட்ஸ் வேர்டில் தான் உருவாகுது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடவுளோட வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன வருது? விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் வரும்போது அந்த விசுவாசம் உங்களை பேச வைக்கிறது. அப்போ நீங்கள் போன உடனே உலக காரியங்களை பேச ஆரம்பிக்காமல் இன்றைக்கி கேட்டபடி பேச ஆரம்பிச்சிங்கன்னா சொல்லிட்டு தூங்கிடுங்க சார். சொல்லிட்டு தூங்கிடுங்க. மம்புட்டி இடத்த வெட்ட போகிறீங்க. நீங்கள் நைட்டு போய் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி நீ என்ன டியூனில் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. இப்போ டியூன் ஆகி வச்சுருக்காரு தேவனவங்களை. போன உடனே என் கடன் அடைஞ்சிரும், வியாதி இருக்காது, எல்லாம் சுகமாயிரும். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் சூப்பராக மாறி அடுத்த வாரம் என்ன நான் சாட்சியாக நிற்பேன் சொல்லிட்டீங்களா? தூங்கிடுங்க, நல்லா தூங்கிடுங்க. வேறு எந்த சிந்தனை வந்தாலும்
எடுத்து போட்டுருங்க. இயேசு நாமத்தில் வராத போ, அப்பாலே போ, இது மட்டும்தான், இது மட்டும்தான். எல்லா காலம் இருதயத்தை காத்துக்கொள். திரும்ப வேற எதுவும் வருதா, சொன்ன வார்த்தையை சொல்லுங்க, முடிச்சிருங்க. விதைக்கிறவன் தூங்கினாலும் சொல்லுங்க, விதைகள் தூங்குவதில்லை, அது வேலை செஞ்சிடும். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசணுனோ, நான் எப்படி ஒரு ஊழியம் செய்ய விரும்பினேனோ, இல்லை என்ன ப்ரொஃபஷனுக்கு போகணுன்னு நினச்சேனோ, அது இன்றைக்கி என் வாழ்க்கையில் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆஃபீஸு, என் ஸ்டாஃப்ஸு, நான் எந்த மாதிரி வந்து என் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு நினச்சேனோ அப்படி தான் இருக்குது. நான் எதை பேசுனேனோ அது எனக்கு நடந்திருக்கு. ஒரு விஷயம் 20 வருஷம் கழிச்சு நடக்கலை, 20 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. தயவுசெய்து மாற்றிக்காங்க. இன்னைக்கு ஒன்று பேசுகிறேன், இன்விசிபிள் சர்ச் பேசுகிறேன், இன்விசிபிள் க்ரௌடு பேசுகிறேன், இன்விசிபிள் என்ன சொல்ல வந்து ப்ராஸ்பெரிட்டி பேசுகிறேன். இது எல்லாம் உண்டாக கடவுது என்று சொல்லி என்னுடைய இன்விசிபிள் வேர்டில் சொல்கிறனால நாளைக்கு இந்த இன்விசிபிள் மெட்டீரியல்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் விசிபிள் பிளெஸ்ஸிங்ஸாக மாறும். வார்த்தை சொல்லுங்க, யோவான் 1ஆம் அதிகாரம், அந்த வார்த்தை, கமான் சே, அந்த வார்த்தை சொல்லுங்களேன், அந்த வார்த்தை the invisible word, it became flesh. குரங்குலேருந்து மனுஷன் வந்தா சார் அப்படின்றாங்க. சரி, குரங்கு எங்கேருந்து வந்துச்சு அது சொல்ல மாட்டேன்றாங்க. குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கன்னா அளவுலேருந்து டெய்லி 5 பேர் இறங்கி வரணும்ல. நாங்களாம் ஒரு 200 வருஷமாக குரங்கா இருந்தோம், இப்போ நாங்கள் மனுஷன் ஆகிட்டோம். குரங்கு எங்கேருந்து வந்துச்சு, அது அங்கேருந்து வந்துச்சு, இது இங்கேருந்து வந்துச்சு, கடைசியில் ஒரு புழுலேருந்து வந்துச்சு. புழு எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கு ஒருத்தர் சொன்னா, சார் ஒரு சாணி மாடு சாணி போட்டு போகுதுங்க, இல்லை இருங்க சாணி போட்டு போகுது, 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த சாணிக்குள்ளே என்ன வந்துருச்சு, புழு வந்திருக்கு, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறேன். நான் அப்புறம் என்ன கேட்க வேண்டியதாயிரும், சாணி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறேன். எனக்கு என்னன்னா, கடவுள் ஒன்றை படைக்கவில்லை, தானாக உருவானதுன்னு சொல்றதை நம்புறது தான் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா தேவன் தான் சிருஷ்டித்தார்ன்றது ரொம்ப எளிமையானது. அதெல்லாம் சார் ஐசக் நியூட்டன் வந்து இந்த பிளானட்ஸு, இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து கடவுள் படைச்சவன்னு சொன்னப்போ நாத்திய நண்பர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாப்லையா, என்ன யார்டா கிணத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. ஒரு நாள் ஐசக் நியூட்டன் வீட்டுக்கு வந்தப்போ இவர் வந்து அதை மாடல் செஞ்சு வச்சுருந்தாராம். எர்த்து, நெப்டியூனு, ப்ளூட்டோ அதெல்லாம் செஞ்சு அவ்வளோ வச்சுருந்தாராம். வந்து பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட், அவன் ஒரு சயின்டிஸ்ட், சூப்பராக செஞ்சு வச்சுருக்கியப்பா, யார் செஞ்சது, நீ செஞ்சே வேறு யாரும் செஞ்சானே? இல்லை நான் செய்யலை, ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தாங்களா? இல்லை அப்படின்னா. அப்புறம் யார் செஞ்சது? தானாக வந்துச்சு. என்ன உளறியா அப்படின்னா அவன். உடனே நியூட்டன் சொன்னாரான், தானாக தான் வந்துச்சு. கேட்குறேன்லப்பா, விளையாடாத, சீரியஸாக சொல்லு, யார் செஞ்சது? தானாக வந்துச்சியா? என்ன முட்டாளாக்குறியா? தானாக அப்படியா வரும்? என்னடா இந்த மாடலே தானாக வந்துச்சுன்னு சொன்னால் நம்ப மாட்டேன்ற, அப்போ ஒரிஜினல்லாம் தானாக வந்துச்சுன்னு சொல்கிற. அப்போ தான் சொன்னான், இஃப் தேர் இஸ் அன் ஆர்ட், தேர் இஸ் அன் ஆர்டிஸ்ட். இஃப் தேர் இஸ் அ கிரியேஷன், தேர் மஸ்ட் பி அ கிரியேட்டர். If there is a painting, there must be a painter. If there is a building, there must be a builder. If there is a creation, there must be a creator. விஷயம் என்னன்னா, அந்த கிரியேட்டர் தன்னுடைய சாயலின்படியே உங்களை என்னையும் சிருஷ்டித்தனால நீங்களும் நானும் கூட கிரியேட்டராகத்தான் இருக்கிறோம். நல்லா கை தட்டுங்களேன், கொஞ்சம் தட்டுங்க. எல்லா சுத்தாயும் போகட்டும், சோகம் வெளியேறட்டும், அவிசுவாசம் வெளியேறட்டும், பயம் வெளியேறட்டும், குழப்பம் வெளியேறட்டும். ஆமென். நாவின் அதிகாரத்தில் ஜீவன் உண்டு. நாவின் அதிகாரத்தில் உங்கள் வியாதியின், உங்கள் எதிரியின் மரணம் உண்டு. உங்கள் பிரச்சனையின் மரணம் உங்கள் நாக்கில் இருக்கு. துப்பிட்டு போயிட்டே இருங்க, அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு வேலை, அது பாட்டுக்கு நடக்கும், அது பாட்டுக்கு நடந்துடும் சார். ஒரு நாள் ஓவர் டேக் பண்ணி உங்க முன்னாடி வந்து நிற்கும் பாருங்க. ஆகாரத்தை தண்ணீர் மேல் போல் அநேக நாட்கள் பின்னர் பலனை நீ காண்பாய். நீங்க என்ன இப்போ வந்து லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ண போறீங்க? நீங்க வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டு தானே இருக்கீங்க, உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. இது முன்னாடி வந்து நிற்குதா இல்லைன்னு பாருங்க. Surely mercy and goodness shall follow me all the days of my life.
அது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, இட் வில் ஓவர்டேக் மீ. அது என்னை சேஸ் பண்ணி வந்து எனக்கு முன்னாடி வந்து நிற்குமா.